வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மேடம் வர வர பசி ரொம்ப ஓவராக இருக்குது போல இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து தனியாளாக இருந்தாங்க, அதனால் பசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து டபுள் ஆளாக இருக்காங்கங்காட்டியும் பசி ரொம்ப ஓவராகவே இருக்குது போல இருக்குது. முன்னெல்லாம் டென்ஷனே ஆக மாட்டாங்க, இப்போ என்னென்ன தெரில அடிக்கடி டென்ஷன் வேறு ஆகிறாங்க. வந்தோடனே முதல்ல சாப்பாடை கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி நல்லபடியாக குழந்தை பெற்றுடுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு இரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி குரங்கு ரொம்ப கிட்டத்தில் அதுக்கு ஃபுட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி பழகிருக்கா அப்படின்றதில் கீழே உள்ள பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே கிடைச்சாலும் அதை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா குரங்குனாலே ஒரு பயம் இருக்கும், எப்போ நம்ம மேலே பாஞ்சிடும் அப்படின்ட்டு. இது ரொம்ப நேரம் வந்து ஒரு சில நாள்லாம் வந்து ரொம்ப ஏமாற கூட டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி உருன்னு சொல்லுவாங்களாச்சு, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப நேரம் ரொம்ப பசியானு தெரியல, ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு கூடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க நிலமை. பசி வந்துச்சுன்னா எல்லாமே பறந்து போகும் போல் இருக்குது. எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி வந்து சாயந்தரம் ஒரு வாட்டி வந்தாங்க, இப்போ நைட்டு மறுபடியும் பசி போல் இருக்குது, கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் உடம்பு கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃபுட்லாம் எல்லோரும் எடுத்துருக்காங்க போல் இருக்குது. கன்சீவ் ஆனாலே உடம்புலாம் ஷைனிங் ஆகிடும் போல் இருக்குது. இப்போ முன்னை விட பல பலன்னு இருக்கிறாங்க மேடம். நல்லபடியாக குட்டி பிறந்து குட்டியோடு சேர்த்து கடைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், நமக்கும் வந்து டபுள் என்டர்டெயின்மெண்ட் தானே. அதுவும் சின்ன குட்டி வந்து இதுவரையும் எதுவும் பழகலை. இவங்களோட குட்டினா ஈஸியாக பழகணும் இல்லை, அதனால் ரொம்ப நல்லது தானே. என்ன தான் நிறைய குரங்கு வந்தாலும் இந்த ஒரு குரங்கு மாதிரி வேறு எந்த குரங்குமே வராதுங்க. அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டாக ஈஸியாக பழகிட்டு நம்மளே துரத்துனா கூட சரி போகணும்னு அடம் பிடிச்சி உட்காந்துரும். 1 hour ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் கிளம்புறதே. அதுவும் கஷ்டப்பட்டு துரத்தி விடணும் இவங்களை, அப்போ தான் வந்து கிளம்புவாங்க. இல்லைனா நாமானும் உட்காந்து விளையாடுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இதுக்கிட்ட பிடிச்ச விஷயமே இது வரைக்கும் யாரையும் இது தொந்தரவு பண்ணதே கிடையாது. அது மட்டும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன கொடுத்தோன்னா வாங்கி சாப்பிடும். சப்போஸ் வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னா சீண்டி கூப்பிடுவாங்க. இல்லையா நம்ம ஒன்று வேலையை பார்த்துட்டு இருந்தோன்னா ஒரு சத்தம் போடுவாங்க. இந்த 2 மட்டும்தான் செய்வாங்க. இன்றைக்கி ரொம்ப பசி போல் இருக்குது. ரொம்ப நேரம் வந்தோடனே ஒரு கச்சி கந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் போய் பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு 5-6 வாட்டி கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பசி கொஞ்சம் ஓவர் போல். நம்ம மேலே செல்லமாக கொஞ்சம் கோச்சிக்கிட்டார். அதிகமாக கோவப்படலை, கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன். மறுபடியும் பண்ணால் மறுபடியும் நைட்டு ஓவர் பசி போல் இருக்குது. மறுபடியும் திரும்ப வந்து உட்காந்துக்கிட்டு கொடுத்தா தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு சாப்பிட்ருக்காரு பாருங்க. வாழைப்பழம் திராட்சை எல்லாத்தையும் வேகமாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். கொடு அப்படின்ற மாதிரி வேகமாக. இப்போலாம் வந்து டபுளாக இருந்தாலும் பசி ஓவராக இருக்கான்னு தெரியல. கரெக்டாக வந்துடுறாரு. ஷார்ப்பாக வந்து கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷம் போயிட்டே இருக்காரு. எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ உரிமை வந்து விட்டுருன்றத கோபம், எல்லாத்துக்கும் கோபம், மிரட்டி வாங்கி சாப்பிட்ற மாதிரி. சும்மா கோபம்னு வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுறதில்ல போல இருக்குது. நமக்கு ஒருத்தங்க பிடிச்சிட்டு அவங்க கோவப்பட்டால் கூட அழகாக தான் தெரியுது போல இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த குரங்கோட கோபம் கூட ரொம்பவே அழகாக தான் இருக்குது. அதை ரசித்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ அழகாக அப்படின்றது. இந்த குரங்கு தனியாக வந்தாலும் சரி, அது குட்டியோடு வந்தாலும் சரி, ரொம்பவே அழகாக இருக்கும். அது இந்த குட்டியோடு எப்போ வரும்னு சொல்லிட்டு நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பெரிய குரங்கு பழகிறது சின்ன குரங்காக இருக்கணும், நம்மளோட இன்னும் ஈஸியாக பழகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அது குட்டி குரங்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் அவளோட இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம குரங்கு சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டாங்க. அனிமல் ஃபுட்டி என்றதும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம். தேங்க்யூ.